கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் கூட நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் கூட இந்த வார்த்தை நமக்கு சற்று வித்தியாசமாக இருந்தால் கூட கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை ஆசீர்வதிக்கிற விதம் சற்று வித்தியாசமானது. அவங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறவர்கள் நினைக்கிற காரியம், விரும்புகிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் நடக்கலாம். அதனால் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆமேன். ஆனால் நம்ம கலங்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நமக்கான ஒரு டர்ன் வரும். ஆமேன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். சற்று வித்தியாசமான வார்த்தை. ஆமேன். அல்லேலூயா. சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம ரிலேஷன்ஸ், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நெருக்கமானவங்க கூட தான் நம்ம என்ன செய்வோம், பந்தி ஆயத்தப்படுத்தி நாம் என்ன செய்வோம், ஆகாரம் சாப்பிடுவோம், அல்லனா விருந்து ஆயத்தப்படுத்தி அதை உண்போம். இங்கே நமக்கு கெஸ்ட்டு யாராக இருப்பாங்க தெரியுமா? அல்லேலூயா. சத்துருக்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக பேசினவங்க, அல்லேலூயா, நம்ம நிந்தித்தவங்க, பரிகாசம் பண்ணினவங்க, எதிர்த்து நின்றவங்க இருக்கலாம். பல நேரங்களில் ஏளனமாக பேசினவங்க இருக்கலாம். இனி அவ்வளவுதான், இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான், இனி எழும்ப மாட்டாங்க, இந்த குடும்பம் இதோடு அழிந்து போனது, இனி இவர்கள் பெயரே இல்லாமற் போகும், பேசப்படாமல் போகும் என்று கூட ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவங்க இருக்கலாம். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற ஒரு தேவ பிள்ளைகள், கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைகளை பரலோகம் உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற ஒரு நாள் உண்டு. சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துகிற ஒரு நாள் உண்டு. அதுவரையிலும் ஒரு தேவ பிள்ளை அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். சத்ரு என்னதான் சொல்லிட்டு போட்டுமே, எதிராக பேசுகிறவங்க என்னதான் பேசிட்டு போட்டுமே, அமைதியாக தாழ்மையாக பொறுமையாக இருப்பீங்கன்னா உங்கள் தலை உயர்த்துகிற ஒரு நாள் உண்டு. ஆமேன். அல்லேலூயா. அது வேறு யாருக்கு முன்பாக இல்லை. யார் யார் உங்களுக்கு விரோதமாக பேசினாங்களோ, யார் யார் விரோதமாக எழும்பினாங்களோ, ஆமேன், யார் பரிகாசம் பண்ணாங்களோ, நிந்தித்தவங்களோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆமேன். ஒரு பந்தி என்று சொல்லும்போது அது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண ஒரு விருந்து கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. பந்தி பரிமாறுகிறது என்றால் விசேஷமான காரியங்கள் அதில் இருக்கும், விசேஷமான உணவு பதார்த்தங்கள் அதில் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. அதுதான் பந்தி பரிமாறுகிறது. அப்போது இதுவரை பார்த்திராத, இதுவரை கண்டிராத உச்சிதமான சில ஆசீர்வாதங்களை உங்களை நிந்தித்த சத்ருக்களுடைய கண்கள் காண கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. நம்ம உதாரணத்துக்கு எடுத்தோன்னா ஆமான் மொர்தெகாய் கதையை பார்த்திங்கன்னா, ஆமான் நினச்சான் இதோட மொர்தெகாயுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய கால் மாட்டில் வாசர் படியில் தான் மொர்தெகாய் உட்கார்ந்துருந்தார். அவன் பார்வைக்கு அவன் கம்பீரமாக நடந்து போனான். ஆமான். உண்மைதான், அவன் விரும்பினது, அவன் எதிர்பார்த்ததெல்லாம் அவனுக்கு கிடைத்தது உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது. ஆமேன். அல்லேலூயா. அதே ஆமான் கண்களுக்கு முன்பாக அதே ஆமானை கொண்டு மொர்தெகாயை உயர்த்த என் தேவனால் கூடும் என்றால், இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, என் தலை இப்பொழுது என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சங்கீதம் 27:6 நம்ம பார்க்கிறோமே. ஆமேன். அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்லணும். ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுது என் தலை. ஆமேன். இதுவரை காத்திருந்த மொர்தெகாய். ஆமேன். ஒரு காலகட்டங்கள், ஆமேன், ஒரு குறித்த காலம் வரைக்கும் மொர்தெகாய் காத்திருந்தார். உங்கள் மேலே ஒரு தரிசனம் இருக்கும் என்றால், அல்லேலூயா, மொர்தெகாயின் மேலே பரலோகம் வைத்த ஒரு தரிசனம், ஒரு திட்டம் இருந்தது. கர்த்தர் அதை செயல்படுத்துகிற ஒரு நாள் ஒன்று உண்டு. அதுவரையிலும் மொர்தெகாய் அமைதியாக உட்கார்ந்துருந்தார். ஆமேன். ஆமாண்ணே, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, எது வேணும்னாலும் பேசிட்டு போ, என் பாட்டுக்கு நான் அமைதியாக இருப்பேன். ஆமேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று வேதனைப்படவும் வேண்டாம். ஆமேன். அல்லேலூயா. மொர்தெகாய்
மொர்தெகாய்க்கான ஒரு நேரம் வந்தது. ஆமென். அதே ஆமான் தன்னுடைய வாயினாலே மொர்தெகாயை புகழ்ந்து பேசும்படி கர்த்தர் வைத்தார். ஆமென். அல்லேலூயா. இதே அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வைப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு தரிசனம் கர்த்தர் வைத்திருக்கிறார்னா தரிசனத்துக்கு ஒரு நேரம், ஒரு காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு குறித்த காலம் வரைக்கும் அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது. அது ஒரு வேளை தாமதிக்கலாம், ஆனால் காத்திரு. ஆமென். அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் வரும். தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற அனுபவம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற, உங்கள் தலை உயர்த்தப்படுகிற ஒரு நாள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு சத்துருடைய தலை தாழ்த்தப்படும். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அல்லேலூயா. பரிசுத்தமும் கிருபையும் இறக்கவும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஒரு வேளை ஆண்டவரே எதிராளிகள் ஆண்டவரே எதிர்த்து நிற்கும்போது, எதிர்த்து பேசும்போது, ஏளனப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருப்பாங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிறவங்க இருப்பாங்கன்னா கர்த்தர் இருதயத்தில் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே தலையை உயர்த்துகிற ஒரு நாள் உண்டு என்பதை உணர்ந்து தேவ சமூகத்திலே பொறுமையோடு காத்திருக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனங்களின்படி ஆண்டவரே காத்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செயல்படுவீராக ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சத்துருக்களுடைய கண்கள் காண ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய தலைகள் உயர்த்தப்படட்டும், குடும்பங்கள் உயர்த்தப்படட்டும், வாழ்க்கை உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நன்மைகள் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.